அன்றைய தினம் இருந்த எங்களுடைய அரசானது அனைத்து மதத்தினருக்கான ஒரு அரசாகவும் அனைவரின் அன்பை பெற்ற ஒரு அரசாகவும் இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வணக்கத்திற்குரிய கர்தினால் சைமன் டி லூர்சாமி ஆண்டகை அவர்கள் அன்றைக்கு நாங்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் ரோமின் கர்தினாலாக பொறுப்பேற்றார். ரோமின் கர்தினாலாக பொறுப்பேற்ற முதல் தமிழர் இவர்தான் என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அவரை நாங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். இந்த புதுவை அரசின் சார்பாகவும் அவர் போற்றப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக மிஷன் வீதியில் உள்ள பள்ளிக்கு அவரது பெயரை வைத்து மகிழ்ந்தோம். அன்றைய தினம் அவரை அழைத்து வந்து அந்த பள்ளியும் சுற்றி காட்டினோம். அது மாத்திரமல்லாமல் புதுவையில் இருக்கக்கூடிய மற்ற பள்ளிகள், அரசு பள்ளிகள் எல்லாம் எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்கின்ற விவரங்களை எல்லாம் அவரிடத்தில் நாங்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெற்றோம். அவர் அதையெல்லாம் பார்த்து விட்டு விசாரித்து விட்டு அவரே வியந்து அரசு பள்ளிகளை மிகச் சிறப்பான முறையில் இந்த அரசு நடத்துகிறது, நீங்கள் நடத்துகிறீர்கள் சிவகுமார் என எங்களை எல்லாம் ஒரு பாராட்டு தெரிவித்து எங்களை மகிழ்வித்தார். நாங்கள் எல்லாம் வியந்து போனோம். நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் வருங்காலத்தில் அமைய இருக்கக்கூடிய எங்களது அரசு முன்பு நாங்கள் இருந்ததை போலவே அனைத்து பிரிவினரையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும், அனைத்து மக்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.